வணக்கம் மக்களே, நம்மளோட தமிழ் சமூகத்தில் இருந்த அந்த 3 சங்கங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். சங்கம் அப்படின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு புலவர்களோட குழுமத்தை வந்து குறிக்குதுப்பா. அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்ல மொத்தம் 3 சங்கங்கள் அப்படின்றது இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா முதல் சங்கம், இடைச்சங்கம் மற்றும் கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் நம்ம என்ன சொல்லலாம், பொது ஆண்டு முன்பு 3ல இருந்து பொது ஆண்டு 3 வரையும் இருக்கின்ற காலத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததால் அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த முதல் சங்கம் எங்க நிறுவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென்மதுரையில நிறுவியிருக்காங்க. இந்த இடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா கடல் கொண்ட கபாடபுரம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல நிறுவியிருக்காங்க. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா இப்போதைய மதுரை, அதாவது பார்த்தீங்கன்னா வட மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கடைச்சங்கம் அப்படின்றது நிறுவியிருக்காங்க. இதை வளர்த்தவர்கள் யார், அதாவது இந்த சங்கத்தை நிறுவர் மற்றும் முடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சின வழியிலிருந்து கடுங்கோன் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் சங்கம். அடுத்த இடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா வேண்டேர் செழியன்ல இருந்து முடத்திருமாறன் வரையும் 2ஆம் சங்கம். அதே மாதிரி கடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன்ல ஆரம்பிச்சு உக்கிர பெருவழுதி இருக்காரு தெரியுங்களா, அவரோட பார்த்தீங்கன்னா இந்த சங்கமானது முடியுது. அதே மாதிரி முதல் சங்கத்துல நமக்கு கிடைக்கப்பட்ட நூல்கள் என்ன அப்படி பார்த்தா அகத்தியம் அப்படின்ற ஒரு நூல். அதே மாதிரி இடைச்சங்கத்துல நமக்கு கிடைத்த ஒரு நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிக தொன்மையான ஒரு இலக்கண நூலாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நூலாக கருதப்படுகின்ற தொல்காப்பியம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா இந்த கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த கடைச்சங்கத்துல கிடைத்த நூல்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறது நம்மளோட சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவான தகவல் தெரிஞ்சுக்க Group 4 பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க.